Hello students, class 5 maths volume நம்ம ரெண்டாவது கிளாஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வால்யூமை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபார்முலா வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு வால்யூம் அப்படின்னா க்யூப்ஸ் பெர் லேயர், ஒரு லேயருக்கு எத்தனை க்யூப்ஸ் இருக்குது, அது கூட நம்பர் ஆஃப் லேயர்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து வால்யூம் கிடைக்கும். அப்போது ஒரு க்யூபை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே இப்போ ஒரு லேயர் இருக்குது, இந்த லேயரில் 2 க்யூப் இருக்குது, இந்த லேயரில் ஒரு க்யூப் இருக்குது. அப்போது நம்பர் ஆஃப் லேயர்ஸ் மொத்தம் எத்தனை க்யூப்ஸ் இருக்குது ஒரு லேயருக்கு, இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் நம்ம வந்து சொல்லுவோம். அப்போது ஒரு க்யூப் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த க்யூபுக்கு நம்மளுக்கு லென்த்து பிரெத்து வேணும், ஹைட்டும் வேணும். இந்த மூணையும் சேர்த்து நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் திஸ் கியூபாய்டு. இந்த கொடுத்துருக்கிற கியூபாய்டுக்கு நம்ம என்ன செய்யணும், வால்யூம் வந்து கண்டுபிடிக்கணும். இதில் ஏற்கனவே நம்மளுக்கு வந்து லென்த்து பிரெத்து ஹைட்டு மூணுமே கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, v = லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. லென்த்தோட வேல்யூ 7 சென்டிமீட்டர், பிரெத்து 4, ஹைட்டு 4. இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் நம்மளுக்கு வந்து வால்யூமாக இருக்கும். 7 × 4 4s are 16. இப்போ 16ஐயும் 7ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். 112. 112 நம்ம இதுக்கு யூனிட்ஸ் எப்படி எழுதணும், கியூபிக் சென்டிமீட்டர். கொடுத்துருக்கிற வேல்யூ மெஷர்மெண்ட் எப்படி யூனிட்ஸில் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கியூப் அப்படிங்கிறதுனால நம்ம கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அடுத்தது இந்த கியூபுக்கு நம்ம என்ன செய்யணும், வால்யூம் வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கும் இதே ஃபார்முலா தான், வால்யூம் = லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. இந்த மூணையும் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணல 1000 வந்து கிடைக்கும். 1000 கியூபிக் சென்டிமீட்டர். நம்மளுக்கு சப்போஸ் இந்த சென்டிமீட்டர் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னா கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுடணும். நம்மளுக்கு யூனிட்ஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா யூனிட்ஸ் போட்டுடணும். ஏதாவது வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, சென்டிமீட்டர் மீட்டர் மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த யூனிட்ஸ் வந்து நம்ம வந்து போட்டுடணும். அடுத்தது இந்த இதில் வால்யூம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நம்மளுக்கு லென்த்து, இது பிரெத்து, இது ஹைட்டு, இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடியது இதுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். வால்யூம் = 2 × 3 60 கியூபிக் சென்டிமீட்டர். அடுத்தது இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 × 1 × 1 2 கியூபிக் சென்டிமீட்டர். இந்த இதையும் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் வந்து கண்டுபிடிங்க. இதுக்கு நம்ம யூனிட்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா கியூபிக் மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அந்த வேல்யூவை இதில் போட்டுட்டு கியூபிக் மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு லென்த்து பிரெத்து ஹைட்டு இந்த மூணுமே கொடுத்துருக்குறாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வால்யூம் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி மூணு இதுவும் கொடுத்து நம்மளுக்கு வால்யூம் கேட்டாங்க அப்படின்னா நம்ம மூணையும் மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் வால்யூமாக இருக்கும். இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா லென்த் பிரெத்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம என்ன செய்யணும், ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும், வால்யூம் கொடுத்துட்டாங்க. இந்த சம்ம நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். நம்மளுக்கு வால்யூம் என்ன கொடுத்துருக்குறாங்க, 120 கியூபிக் சென்டிமீட்டர். அப்போது வால்யூம் இருக்க இடத்துல நம்ம இந்த வேல்யூவை வந்து அப்ளை பண்ணிடணும். அடுத்தது லென்த்தும் பிரெத்தும். லென்த் வந்து 6 கொடுத்துருக்குறாங்க, பிரெத்து வந்து 4 கொடுத்துருக்குறாங்க, ஹைட் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க 6 × 4 × ஹைட்டு. அப்போ ஹைட் = இந்த 120 6 4s are 24. அந்த 24 இந்த சைடு வரையில நம்மளுக்கு எப்படி வரும், டிவைடில் வரும். இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணி வர ஆன்சர் தான் நம்மளுக்கு வந்து ஹைட்டோட வேல்யூ.
1 12 is 12. 10 12s are 120. 2 12s are 24. இப்போ எனக்கு ஹைட் என்ன கிடைச்சிருக்குது 5 சென்டிமீட்டர். இதுதான் என்னோட ஆன்சர். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இதோட நம்ம என்ன செய்யணும் டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான் எனக்கு வந்து ஹைட்டோட ஆன்சர். அடுத்தது பிரெத் கேட்டிருக்கிறாங்க. பிரெத் கேட்டாலும் அதே மாதிரி தான் லென்த்தையும் ஹைட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை 448 இது கூட நம்ம வந்து டிவைட் பண்ணணும். அடுத்தது இதுல வந்து லென்த் கேட்டிருக்கிறாங்க. வால்யூம் வந்து என்ன கொடுத்திருக்காங்க 1210. லென்த் வந்து கேட்டிருக்காங்க. பிரெத் அண்ட் ஹைட் வந்து நம்மளுக்கு क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க 11 10. into 10 110. இப்போ நம்ம லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 110 மல்டிப்ளைல இருக்குது இந்த பக்கமா போவேல நமக்கு வந்து டிவைட்ல போகும். இந்த 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 1 11 is 11. 11 11s are 121. அப்போ எனக்கு லென்த்தோட வேல்யூ என்ன 11 சென்டிமீட்டர். சரி இதுல மில்லிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க. அப்ப லென்த்தோட வேல்யூ 11 மில்லிமீட்டர். இப்படிதான் நம்மளுக்கு வந்து வால்யூம் கேட்டாங்க அப்படின்னா மூணையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணிடணும். சப்போஸ் வால்யூம் கொடுத்துட்டு லென்த் இல்லைன்னா பிரெத் ஹைட் ஏதாவது ஒன்று கேட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம இந்த மெத்தட்ல தான் செய்யணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.